ஆம்பூரில் பட்டப்பகலில் பர்தா அணிந்து சென்று பத்திரிகை கொடுப்பது போல் கத்தி முனையில் 5 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மொஹ்மத்புரா முதல் தெருவில் வசித்து வருபவர் முபாரக் பாஷா. இவர் ஃபேன்சி ஸ்டோர் நடத்தி வருகிறார். இன்று பட்டப்பகலில் அவருடைய வீட்டிற்கு பர்தா அணிந்து வந்த மர்ம நபர் ஒருவர் திருமண பத்திரிகை கொடுக்க வந்ததாக கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து வீட்டில் இருந்த சுல்தானா கதவை திறந்துள்ளார். அப்போது பர்தா அணிந்து வந்த மர்ம நபர் சுல்தானாவை கத்தியை காட்டி மிரட்டியுள்ளார். இதில் பயந்து போன சுல்தானா மற்றும் அவரது மகள் வீட்டில் இருந்த ஒரு அறைக்கு சென்று கதவை தாழ்பால் போட்டுக் கொண்டனர். பின்னர் அந்த மர்ம நபர் பக்கத்து அறையில் இருந்த பீரோவை உடைத்து அதிலிருந்து 40 சவரன் தங்க நகை மற்றும் 5 லட்சம் ரொக்கத்தை கொள்ளையடித்துச் சென்றுள்ளார். அந்த நபர் சென்ற பிறகு அவர்கள் உறவினர்கள் மற்றும் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவலின் பேரில் நகர போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அங்குள்ள சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து சம்பவம் நடைபெற்ற வீட்டிற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சியாமலாதேவி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். கொள்ளையில் ஈடுபட்ட நபர் முபாரக் பாஷா வீட்டிற்கு நன்கு அறிமுகமானவராக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். அதனால் உறவினர்கள், நண்பர்கள், அக்கம் பக்கம் வசிப்பவர்கள் யாருடனும் பர்தா அணிந்து வந்த நபரின் உருவம் ஒத்துப்போகிறதா என ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் இதில் ஏதேனும் தகவலை வீட்டில் உள்ளவர்கள் மறைக்கிறார்களா என்றும் விசாரித்து வருகின்றனர். பட்டப்பகலில் பர்தா அணிந்து சென்று கத்தியை காட்டி நகை மற்றும் பணத்தை மர்ம நபர் கொள்ளையடித்துச் சென்றதாக கூறப்படும் சம்பவம் ஆம்பூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.